அனைவருக்கும் வணக்கம். எம்ஜிஆர் பற்றிய அரிய தகவல்கள் நிகழ்ச்சியோட 48வது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் கடந்த 47 பகுதியில் மக்கள் தலைவர் எம்ஜிஆரோட படங்களில் நடைபெற்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள், அவருடைய வாழ்க்கையில் நடைபெற்ற சுவையான விஷயங்கள் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு வரோம். அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த 48வது பகுதி. எம்ஜிஆர் படங்களுக்கு இசையமைத்த இசையமைப்பாளர்கள் வரிசையில் திரையிசை திலகம் KV மகாதேவன் அவர்களை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம். KV மகாதேவனுடைய இசையில எம்ஜிஆர் நடித்த 24வது திரைப்படம் 13/1967 அன்று வெளியான தாய்க்கு தலைமகன். இந்த படம் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் குண்டடிப்பட்ட அடுத்த நாள் ரிலீஸ் ஆன திரைப்படம். KV மகாதேவனின் தாளம் போட வைக்கும் இசையில் உருவான பாடல் இந்த பாடல். தாய்க்கு தலைமகன் படத்துல ஒரு இனிமையான தாலாட்டு பாட்டை KV மகாதேவன் கொடுத்திருப்பார். பாடல் படமாக்கப்பட்ட சூழலும் சுசிலாவோட குரலும் மென்மையான மெட்டும் மனசுக்கு ரொம்ப இதமா இருக்கும். KV மகாதேவன் இசையில எம்ஜிஆர் நடித்த 25வது திரைப்படம் அரச கட்டளை. இந்த படத்துக்கு முதல்ல வைக்கப்பட்ட பெயர் பவானி. எம்ஜிஆர் மற்றும் SSR சேர்ந்து நடிக்கிறதா இருந்தது. பிறகு அதெல்லாமே மாறிடுச்சு. நாடோடி படத்தோட கம்போசிங்கும் போது கவிஞர் வாலி ஒரு பாடல் எழுதுறாரு. அந்த பாட்டுக்கு மெல்லிசை மன்னர் இசையமைக்க தயாராக இருக்கார். அப்போ எம்ஜிஆர் அங்கே வர்றாரு. வந்துட்டு அந்த பாட்டை வாங்கி பார்க்குறாரு. வாங்கி பார்த்துட்டு இந்த கவிதை ரொம்ப அழகாக இருக்கு, ஆனால் நாடோடி படத்துக்கு இது பொருந்தாது. ஒரு சமூக படத்துக்கு இதை வைக்கிறத விட ஒரு சரித்திர படத்துக்கு வச்சா இந்த வரிகள் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டை வேணான்னு சொல்லிடுறாரு. பிறகு வாலி வேற ஒரு பாடல் எழுதுறாரு. அந்த வேணான்னு சொன்ன பாட்டை அரச கட்டளை படத்தில் பயன்படுத்திக்கிறாங்க. KV மகாதேவன் அதற்கு இசையமைக்கிறாரு. அந்த பாடல் தான் புத்தம் புதிய புத்தகமே உன்னை புரட்டி பார்க்கும் புலவன் நான். புத்தம் புதிய புத்தகமே உன்னை புரட்டி பார்க்கும் புலவன். பாடலோட வரிகளை கேட்கும்போது எம்ஜிஆரோட கணிப்பு எவ்வளவு கரெக்ட்னு புரியும். பொதிகை வளர்ந்த செந்தமிழே உன்னை பாட்டில் வடிக்கும் கவி. TM சௌந்தரராஜன் மற்றும் P சுசிலா குரல்களில் உருவான ஒரு இனிய பாடல் இது. எம்ஜிஆர் மற்றும் சரோஜாதேவி சேர்ந்து நடித்த கடைசி படம் அரச கட்டளை. அரச கட்டளை படத்துக்காக கவிஞர் வாலி ஒரு பாடல் எழுதுறாரு. எம்ஜிஆர் அந்த பாட்டை வாங்கி பார்க்குறாரு. பார்த்த உடனே அவருக்கு சரியான கோபம். என்ன வாலி இப்படி எழுதிருக்கீங்க பாட்டை அப்படின்னு கேட்குறாரு. உடனே வாலி சொல்றாரு, இல்லையே நான் சிச்சுவேஷனுக்கு தானே எழுதியிருக்கேன் அப்படிங்கிறாரு. இந்த பாட்டு வேணாம் அப்படின்னு சத்தம் போடுறாரு. திரும்ப கவிஞர் வாலி வாங்கி அந்த பாட்டு வரிகளை பார்க்குறாரு. ஆண்டவன் கட்டளைக்கு முன்னால் உன் அரச கட்டளை என்ன ஆகும் அப்படின்னு அந்த பல்லவி தொடங்குது. அப்போதான் வாலிக்கு புரியுது, ஆண்டவன் கட்டளை சிவாஜி நடித்த படம். ஆண்டவன் கட்டளைக்கு முன்னால் உன் அரச கட்டளை என்னாகும் எழுதினா எம்ஜிஆர் கோவம் வருமா வராதா? எம்ஜிஆர் என்ன பண்றாரு, இந்த பாட்டை கவிஞர் வாலி எழுத வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. வாலி எவ்வளவோ சமாதானப்படுத்தி பார்க்குறாரு, ஆனால் எம்ஜிஆர் கேட்கவே இல்லை. உடனே கவிஞர் முத்துக்கூத்தனை கூப்பிட்டு அனுப்புறாரு. அவர் எழுதின பாடல் தான் 1000 கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை, ஆணைகள் இட்ட யார் தடுத்தாலும் அலைகடல் ஓய்வதில்லை. TMSன் கம்பீரமான குரலில் சாகாவரம் பெற்ற பாடல் இந்த பாடல். இந்த பாடல் காட்சிய ஆடல் பாடல் சண்டைன்னு 3ம் கலந்து ரொம்ப வித்தியாசமா கொடுத்திருப்பாங்க. அந்த சமயத்தில் நடந்து வந்த மொழி போராட்டத்துக்கு ஆதரவா கவிஞர் முத்துக்கூத்தன் எழுதிய பாடல் இந்த பாடல். KV மகாதேவன் இசையில எம்ஜிஆர் நடித்த 26வது படம் 1/11/1967 வெளியான விவசாயி திரைப்படம். ஒரு படத்துல இன்ட்ரடக்ஷன் சாங் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த படத்தில் ஒரு அருமையான விஷயத்தை எம்ஜிஆர் பண்ணியிருப்பார். விவசாயி படத்தை எம்ஜிஆருக்கு போட்டு கட்டுறாங்க. எம்ஜிஆர் ஃபுல் படத்தையும் பார்க்குறாரு. அடுத்த வாரம் படம் ரிலீஸ்.
ஆனால் படத்தை பார்த்த உடனே அந்த இன்ட்ரடக்ஷன் சாங் வந்து படம் வந்த உடனே டைட்டில் முடிஞ்ச உடனே விவசாயி விவசாயின்னு பாடுற மாதிரி எம்ஜிஆர் இன்ட்ரடியூஸ் ஆகிற மாதிரி சீன் இருக்கும். இதை பார்த்தோன்னே எம்ஜிஆர் வந்து இல்லையே இந்த இடத்துல ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது அப்படின்னு யோசிக்கிறாரு. உடனே என்ன பண்ணுறாரு, தேவரை கூப்பிட்டு நான் சொல்கிற சீனெல்லாம் ஷூட் பண்ணுங்க, இந்த பாட்டுக்கு முன்னால் சேர்த்தணும் அப்படின்னு சொல்கிறாரு. தேவருக்கு வந்து ஒன்றுமே புரியல. என்னடா ஷூட்டிங் எல்லாமே முடிஞ்சிருச்சு, அடுத்த வாரம் படம் ரிலீஸு, இப்போ போய் திரும்ப ஷூட் பண்ண சொல்கிறாரு அப்படின்னு யோசிக்கிறாரு. எம்ஜிஆர் சொல்கிறபடி அந்த காட்சியை எடுக்கிறாங்க. அந்த காட்சி என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு சீன் முருகன் ஃபோட்டோ டென்னில் எம்ஜிஆரோட அம்மா வேண்டிகிட்டு இருக்காங்க. முருகா, என்னோட மகன் ஆரம்பிச்சிருக்கிற விவசாய ஆராய்ச்சி பண்ண மென்மேலும் வளர்ந்து உற்பத்தி பெருகி 1க்கு 10 விளைஞ்சு நாட்டில் வந்து அரிசி பஞ்சமே இல்லைங்கிற நிலைமை வரணும் அப்படின்னு வேண்டிகிட்டு இருக்காங்க. அடுத்த காட்சி பார்த்தீங்கன்னா, அவங்க மாடியிலேருந்து கீழே இறங்கி வராங்க. எம்ஜிஆரோட அப்பா கேரக்டரில் நடிக்கூடிய மேஜர் சுந்தரராஜனும் கீழே வராங்க. அப்போ ஒரு கல்யாணத்தரகர் கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவரை பார்த்தோன்னே சுந்தரராஜன் கேட்குறாரு, என்ன தரகரே, என்னோட பையன் பட்டப்படிப்பை முடிச்சுட்டான்னு உங்கள்கிட்ட யார் சொன்னாங்க, ஜாதகத்தோடு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. உடனே எம்ஜிஆரோட அம்மா சொல்லுவாங்க, இல்லை இல்லை நான் தான் வர சொன்னேன் அப்படின்னு சொன்னோன்னே அந்த கல்யாணத்தரகர் சொல்கிறாரு, என்கிட்ட 3 ஜாதகம் இருக்குது, பண்ணையார் பொண்ணு ஜாதகம் ஒன்று, ஜமீன்தார் பொண்ணு ஜாதகம் ஒன்று, கலெக்டர் பொண்ணு ஜாதகம் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் பையன் டாக்டர் தானே அப்படின்னு கேட்குறாரு. இல்லையே அப்படிம்பாரு சுந்தரராஜன். உடனே அந்த கல்யாணத்தரகர் சொல்லுவார், இல்லை இந்த மாதிரி பண்ணையார் பொண்ணுக்கு டாக்டர் மாப்பிள்ளை பார்க்குறாங்க, கலெக்டர் பொண்ணுக்கு வந்து கவர்மெண்ட் உத்தியோகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஜமீன்தார் பொண்ணுக்கு வந்து என்ஜினியர் மாப்பிள்ளை பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னோன்னே மேஜருக்கு வந்து கோவம் வந்துடும். யோ ஏஞ்சி வெளியே போயா அப்படின்னு சத்தம் போட்டுட்டு வருவார். உடனே எம்ஜிஆரோட அம்மா சொல்லுவாங்க, இதுக்கு தாங்க இந்த காடு கயனி படிப்பெல்லாம் வேணான்னு நான் சொன்னேன், அவனை பேசாமல் ஒரு டாக்டராவோ என்ஜினியராகவோ படிக்க வச்சிருக்கலாமே அப்படிம்பாங்க. உடனே மேஜர் சுந்தரராஜன் என்ன பண்ணுவார், நீ சொல்கிறியே அந்த வக்கீல் டாக்டர் இன்ஜினியர் இவங்களுக்கெல்லாம் சோறு போடுறது யார், ஏன் இந்த உலகத்துக்கே சோறு போடுறது யாருங்கிறேன் அப்படின்ட்டு கேமராட்ட க்ளோஸ்அப்பில் பேசுவார். சீன் அப்படியே கட் ஆகிட்டு விவசாயின்னு எம்ஜிஆர் இன்ட்ரடக்ஷன் வரும். எம்ஜிஆர் சொன்ன மாதிரி எடுக்கப்பட்ட அந்த சீனை பாருங்க. அந்த டாக்டருக்கும் இன்ஜினியருக்கும் ஏன் இந்த உலகத்துக்கே சோறு போடுறவன் யார் தெரியுமா? யாரு யாரு? விவசாயி. இப்படி எம்ஜிஆர் அறிமுகமானதும் தியேட்டர்ல விசில் சத்தமும் கைத்தட்டலும் தூள் பறக்கும். கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி. படத்தை தேவர் தியேட்டர்ல பார்க்குறாரு. இந்த காட்சிக்கு வந்து ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸை பார்க்குறாரு. அப்போதான் எம்ஜிஆர் ஒரு விஷயத்தை எவ்வளோ தூரம் யோசிச்சு சொல்றார் அப்படிங்கிறது தேவருக்கு புரியுது. விவசாயி படத்துல உடுமலை நாராயணகவி ஒரு பாட்டு எழுதியிருப்பாரு. விவசாயி படம் அப்படிங்கிறதுனால விதைத்தல் வளர்த்தல் இதெல்லாம் வந்து அந்த பாட்டில் அவர் கொண்டு வந்திருப்பாரு. ஆனால் சமுதாயத்தில் எதெல்லாம் விதைக்கணும் அப்படிங்கிறத எதெல்லாம் வளர்க்கணும் அப்படிங்கிறத இந்த பாட்டில் சொல்லியிருப்பாரு. நல்ல நல்ல நிலம் பார்த்து நாமும் விதை விதைக்கணும், நாட்டு மக்கள் மனங்களிலே நாணயத்தை வளர்க்கணும். நல்ல நல்ல நிலம் பார்த்து நாமும் விதை விதைக்கணும். மிகவும் அருமையான கருத்துக்களை உள்ளடக்கிய பாடல் இது. நாட்டு மக்கள் மனங்களிலே நாணயத்தை வளர்க்கணும். KV மகாதேவன் இசையில எம்ஜிஆர் நடித்த 27வது திரைப்படம் 23/2/1968 வெளியான தேர் திருவிழா. அந்த காலத்துல KV மகாதேவன் குத்து பாட்டுக்கு ரொம்ப ஃபேமஸ். குத்து பாடல் அப்படின்னா அதுல ஒரு தனி பாணியை வச்சிருப்பாரு KV மகாதேவன். தேர் திருவிழா படத்துலையும் ஒரு குத்து பாட்டை கொடுத்திருப்பாரு. கதாநாயகி தொழிலோட சேர்ந்து ஹீரோவை கிண்டல் அடிக்கூடிய பாடல் அது. வழக்கம் போல பதிலுக்கு ஹீரோவும் ஹீரோயினை கிண்டல் அடிப்பாரு. KV மகாதேவன் இந்த பாட்டுல பட்டைய கிளப்பியிருப்பார். தங்களால எல்லா விதமான பாடல்களையும் பாட முடியும்னு TMSம் P. சுசீலாவும் இந்த பாட்டில் நிரூபிச்சிருப்பாங்க.
குட்டி என்ன குட்டி எங்கே போச்சு குண்டு சட்டி உச்சால கெடுக்கும் தலக்கா தேர் திருவிழா படத்தில் இடம்பெற்ற இன்னொரு டுயட் சித்தாட கட்டி இருக்கும் சிட்டு. சித்தாடை கட்டி இருக்கும் சிட்டு சின்ன சிட்டு டி.எம். சௌந்தரராஜன் மற்றும் பி. சுசிலா குரல்களில் ஒலித்த பாடல் இந்த பாடல். உன் பார்வை நின்றுட்டு சித்தாடை கட்டி இருக்கும். இந்த பதிவில் திரையிசை திலகம் கே.வி. மகாதேவன் அவர்களோட இசையில் எம்ஜிஆர் நடித்த சில படங்களையும் அதில் ஒரு சில பாடல்களையும் நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த பட்டியல் அடுத்த பதிவிலும் தொடரும். நன்றி, வணக்கம்.